Very good evening, sir. SOM, strength of material அல்லது மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அல்லது சாலிட்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ் அப்படிம்பாங்க சார். அந்த சப்ஜெக்ட்லேருந்து ஒரு சின்ன டாப்பிக்கை வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோங்க சார். இது ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. ஸோ அந்த டாபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின் செல்ஸ். ஓகேங்க. இந்த தின் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இருந்து ஒரு கொஷின் வந்து நிறையா தடவை கேட்டுட்ருக்காங்க சார். ஸோ அதில் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேவாங்க. ஸோ அந்த டாபிக் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோங்க சார், தின் செல்ஸ். அப்போ இதுக்கு வந்து செல் அப்படிம்பாங்க அல்லது சிலிண்டர் அப்படிம்பாங்க. ஓகேங்க, எது வேணால் சொல்லலாங்க சார். அப்போ இது எங்கே பயன்படுத்துகிறாங்க, ஏன் இது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா குமிஞ்சு கிடக்குங்க சார். டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குடிக்கக்கூடிய அந்த வாட்டர் கேனே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு தின் செல் தாங்க சார். ஓகேவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த இதை எடுத்துக்கோங்க. ஓகேங்க சார். இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாட்ரு கேனு. இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், வாட்ரு கொண்டு வருவோம். இப்போ இதில் வந்து இது ஒரு தின் சிலிண்டர். ஓகேங்க. இப்போ இதையே நம்ம திக் சிலிண்டர் அப்படிங்கலாம். இதையே நான் தின் சிலிண்டர் அப்படிங்கிறேன் அப்படின்னா அதை தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஓகேங்க. அப்போ இதை ஏன் நான் தின் சிலிண்டர் அப்படிங்கிறேன், அப்புறம் திக் சிலிண்டர்னால் என்ன, அது லைஃப்பில் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோங்க சார். அப்போ இது ஏன் நம்ம பயன்படுத்தணும், இதில் எப்படி அந்த ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸு அல்லது நம்ம பார்க்கக்கூடிய அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இது ஒரு சிலிண்டர். அப்போ இந்த சிலிண்டரில் உள்ளே எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், உள்ளே எதுவுமே இல்லை. அப்போ இதில் உள்ளேயும் அட்மாஸ்பியரிக் ஏர் உள்ளேயும் போகும். அப்போ சரௌண்டிங்லேயும் அட்மாஸ்பியரிக் ஏர் இருக்குங்க. அப்போ உள்ளேயும் ஏர் இருக்கும் பொழுதும் வெளியும் ஏர் இருக்கும் பொழுதும் இந்த வால்வ், அதாவது இந்த செவரு அல்லது இந்த சரௌண்டிங்கில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் ஆனது அல்லது அந்த ப்ரெஷரானது அல்லது அந்த அழுத்தமானது உள்ளேயும் வெளியும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கிரியேட் ஆகாது. ஆனால் சப்போஸ் இதில் தண்ணி நான் நிரப்புறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க. எப்படிங்க, ஒரு தண்ணியோ அல்லது ஒரு ஆயிலோ நிரப்புறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஆர் ஆயில் ஆர் ஜூஸ் அதோட டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகம். எதை கம்பேர் பண்ணும் பொழுது, வெளியே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ஏரை கம்பேர் பண்ணும் பொழுது. அப்போ உள்ளே நம்ம ஒரு ஃப்ளூயிட், அப்போ ஃப்ளூயிடுன்னா என்னதுங்க, லிக்யூட் கேஸ். அப்போ லிக்யூடும் கேஸும் சேர்ந்தது தான் ஃப்ளூயிட். அப்போ இதுக்குள்ளே நான் அந்த ஃப்ளூயிடை நிரப்பும் பொழுது அந்த ஃப்ளூயிடானதோட ப்ரெஷர் வந்து வெளியே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட அதிகமாக இருக்கிறதுனால இந்த வால், அதாவது இந்த செவரை அல்லது இதோட சர்க்கம்ஃபரன்ஸை வெளியே நோக்கி தள்ளுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்போ இதுதான் நம்ம பார்த்த அந்த ஒரு கேன். அப்போ இந்த கேனில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளூயிடை வந்து ஃபில்லப் பண்ணும் பொழுது அந்த ஃப்ளூயிடானது இப்படி நிரம்புங்க. இப்படி நிரம்பும் பொழுது இந்த வெளியே இருக்கக்கூடிய ஏரோட ப்ரெஷரை விட இந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருக்கும் பொழுது இந்த ஃப்ளூயிடானது இந்த சிலிண்டரை என்ன பண்ணும் அப்படின்னா வெளியே நோக்கி தள்ளும். எப்படிங்க, வெளியே நோக்கி தள்ளும். அப்போ வெளியே நோக்கி தள்ளும் பொழுது இதை தான் நம்ம டென்சைல் அப்படிம்போம். அப்போ டென்சைல்னால் என்னதுங்க, அதாவது லேட்ரல் டைமென்ஷன்ஸ் குறைஞ்சு லீனியர் டைமென்ஷன்ஸ் அதிகமாச்சுன்னா அது பேர் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ். இதை நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன லேட்ரல் டைமென்ஷன் என்ன, லீனியர் டைமென்ஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியுங்க. அப்படி புரியலைன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் மறுபடியும் அதை ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க சார். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் காரணமாக ஓகேவங்க இந்த சிலிண்டரானது ஒரு அழுத்தத்துக்கு ஏற்படும். அப்போ அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இந்த சிலிண்டரோ அல்லது செல்லோ என்ன அப்படின்னா டேமேஜ் ஆகும் அல்லது பிரேக்கன் ஆயிரும் அல்லது ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து உட்படுங்க. அப்போ அதை பற்றி படிக்கக்கூடியதான் இந்த தின் செல்ஸ். அப்போ தின் செல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம்னா, இந்த தின் செல்ஸில் 2 வகை இருக்குங்க. அது ஒரே ஒரு வகை தான், நம்ம 2 வகைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் தின் சிலிண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திக் சிலிண்டர். அப்போ இந்த செல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 2 வகை இருக்குங்க சார். ஒன்று வந்து சிலிண்டர், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஸ்பியர். ஓகேங்க.
அப்போ சிலிண்டர்னு என்ன, ஸ்பியர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிலிண்டர் இஸ் ஹேவிங் 2 dimensions. ஓகேங்க. அப்போ லென்த்து, டயாமீட்டர். அப்போ இந்த டயாமீட்டர் தான் லேட்ரல் டைமென்ஷன், லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் டைமென்ஷன், தட் இஸ் கால்ட் அஸ் லாங்கிடியூடினல் டைரக்ஷன். அப்போ ஸ்பியர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு டைமென்ஷன் தான் இருக்கும், அதுதான் டயாமீட்டர். அப்போ இந்த சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 விதமான ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஒன்று வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ் அல்லது சர்க்கம்ஃபரன்சியல் ஸ்ட்ரெஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஆக்சியல் ஸ்ட்ரெஸ். ஆனால் இந்த ஸ்பியரில் பார்த்தீங்கன்னா வெறும் ஹூப் ஸ்ட்ரெஸ், ஏன்னா ஒரே ஒரு நம்மளுக்கு டைமென்ஷன் தாங்க இருக்குது. அப்போ இதை வந்து ஹூப் ஆர் சர்க்கம்ஃபரன்சியல் ஸ்ட்ரெஸ் அல்ல அதேதையே நம்ம ஹூப் ஆர் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் அப்படிம்போம். ஸோ புரியுதில்லைங்க. இதை நம்ம வரும் கிளாஸஸில் தெளிவாக பார்க்கலாங்க, ஏன்னா இதில் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ இந்த சிலிண்டரில் வந்து 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து தின் சிலிண்டர், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திக் சிலிண்டர். அப்போ தின் சிலிண்டர்னா என்ன, திக் சிலிண்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் 2 விதமான டைமென்ஷன்ஸ் நம்ம இருக்குன்னு சொன்னோம். ஒன்று வந்து லென்த், ஓகேங்க, அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேணாங்க சார். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா திக்னஸ் அண்டு டயாமீட்டர். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் தின் செல்ஸ் நீங்கள் படிக்கும் பொழுது திக்னஸ்ன்னு என்ன, டயாமீட்டர்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்க. அப்போ திக்னஸ் அப்படிங்கிறது தடிமன், டயாமீட்டர் அப்படிங்கிறது அகலம். ஓகேங்க. அப்போ இது வந்து நீங்கள் டயாமீட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து திக்னஸ். ஓகேங்க. அப்போ இது நல்லா எடுத்துக்கோங்க, இது வந்து டயாமீட்டர், அப்போ இது திக்னஸ். ஓகேங்க. அப்போ இதில் பார்த்தோம்னா 2மே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ இதில் பாருங்கள், டயாமீட்டரும் ஒன்று, திக்னஸும் ஒன்று. ஓகேங்க. இதில் இது வந்து சாலிடில் பார்த்தோம்னா திக்னஸும் டயாமீட்டரும் ஒன்று தான். ஆனால் ஹாலோ ஆப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வேறு, திக்னஸ் வேறு. அதாவது உங்களுக்கு நான் சொல்கிறேங்க சார். அப்போ இது ஒரு சாலிடு. அப்போ இந்த சாலிடில் பார்த்தோம் அப்படின்னா திக்னஸ், அதாவது டயாமீட்டர் ஈக்குவல் டு திக்னஸ். ஆனால் ஒரு ஹாலோவில் பார்த்தீங்கன்னா, ஓகேங்க, இது ஒரு ஹாலோ ஆப்ஜெக்ட். அப்போ ஒரு ஹாலோ ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டயாமீட்டர். அப்போ இந்த சைடில் இருக்கிறது, ஓகேவாங்க, இந்த ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா திக்னஸ். அப்போ இந்த தின் செல்ஸ் அப்படிங்கிறது எதில் மட்டும்தான் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாலிட் ஆப்ஜெக்ட்ஸில் க்ரியேட் ஆகுதுங்க. எதில் மட்டும்தான் க்ரியேட் ஆகுதுன்னா ஹாலோ ஆப்ஜெக்ட்ஸில் மட்டும்தான் க்ரியேட் ஆகும். அப்போ இந்த சிலிண்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஹாலோ சிலிண்டராக இருக்கும். அப்போ இந்த ஸ்பியரானது கண்டிப்பாக ஹாலோ ஸ்பியராக தான் இருக்கணும். அப்போ இந்த திக்னஸோட வேல்யூ வந்து டயாமீட்டரோட வேல்யூவை பொறுத்து சொல்லுவாங்க. அப்போ நல்லா கவனிங்க, திக்னஸ் ஆனது டயாமீட்டரை வந்து நீங்கள் 20ஆல் டிவைட் பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடிய வேல்யூவானது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்ததுன்னா அதை தின் சிலிண்டர் அப்படிம்பாங்க. அப்போ டயாமீட்டரை வந்து 20ஆல் டிவைட் பண்ண பிறகு திக்னஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா அது திக்னஸோட வேல்யூவோட கம்மியாகவோ இல்லை நியர்லி ஈக்குவல் டுவோ இருந்ததுன்னா தட் சிலிண்டர் இஸ் கால்ட் அஸ் தின் சிலிண்டர். அப்போ திக் சிலிண்டர்னு என்ன, திக்னஸோட வேல்யூ வந்து அதே டயாமீட்டரை நீங்கள் 20ஆல் டிவைட் பண்ணும் பொழுது திக்னஸோட வேல்யூ கிரேட்டர் தென்னாக இருந்ததுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, திக். அப்போ தின்னுனா மெலிந்த. அப்போ இது வந்து மெலிசாக இருக்குங்க. ஓகேங்க. அப்போ இது வந்து எப்படி இருக்குங்க, திக்காக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு திக்னஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம தின் அப்படிங்கலாம். இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லாங்க, திக் அப்படிங்கலாம். ஆனால் இந்த தின்னும் திக்கும் எதை பொறுத்து கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க, அந்த சிலிண்டரோட டயாமீட்டரை பொறுத்து சொல்கிறாங்க சார். அப்போ சார் எனக்கு புரியல, ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னா ஈஸியாக சொல்லலாம். அப்போ தின் சிலிண்டர் அப்படின்னா இதுதான் தின் சிலிண்டர். அப்போ இது பாருங்கள், இதோட டயாமீட்டர் பாருங்கள் சார், இவ்வளோ பெருசு இருக்கா. அப்போ இதோட டயாமீட்டர் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இதோட திக்னஸ் பாருங்கள், இந்த டயாமீட்டரை விட இதோட திக்னஸ் கம்மியாக இருக்காங்க. எங்கே பாருங்கள், இதுதான் டயாமீட்டர். இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் உள்ளது என்னன்னு சொல்கிறாங்க, டயாமீட்டர் அப்படிங்கிறாங்க. அப்போ திக்னஸ் அப்படிங்கிறது இந்த அவுட்டர், அதாவது இந்த சின்ன பகுதி மட்டும்தான் என்னன்னு சொல்கிறாங்க, திக்னஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ டயாமீட்டரை கம்பேர் பண்ணும் பொழுது திக்னஸோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம தின் சிலிண்டர் அப்படிங்கலாம். அப்போ திக் சிலிண்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஏர் கம்ப்ரஸர்.
அப்போ ஏர் கம்ப்ரஸர் சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா திக் சிலிண்டர். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சைக்கிள் கடையிலலாம் இருக்குங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டயாமீட்டரோட கொஞ்சம் திக்னஸ் வந்து பெருசாக இருக்கும். அதாவது 20ஆல் வகுத்து வரக்கூடிய வேல்யூவை. அப்போ தின் சிலிண்டரோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ். ஓகேங்க. அப்போ திக் சிலிண்டரோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளாஸ்க்கு, தெர்மல் ஃப்ளாஸ்க்கு கூட சொல்லாங்க. ஏன்னா அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவுட்டர் லேயர் கொடுத்துருப்பாங்க. அந்த அவுட்டர் லேயர் வந்து உள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு இன்சுலேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதோட திக்னஸ் பெருசாக இருக்கும். நீங்கள் ஏர் கம்ப்ரஸர் கூட பயன்படுத்தலாம். ஸோ இது மாதிரி நிறையா வேல்யூ இருக்குங்க. அப்போ இதை வந்து 30 Nm/m, அதாவது 30 Nm/mm², அதுக்கப்புறம் 30 Nm/mm² ஒன்று பிரிப்பாங்க. அல்லது இந்த தின் சிலிண்டரான இதில் ஹூப் ஸ்ட்ரெஸ், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்க. அப்போ ஹூப் ஸ்ட்ரெஸ்னா சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ். அப்போ ஹூப் ஸ்ட்ரெஸ்னா லாங்கிடியூடினலில் ஆக்ட் ஆகாதுங்க. எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது சும்மா சொல்கிறேங்க, இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்ப்போங்க. அப்போ இப்படி தான் இருக்குங்க. அப்போ ஹூப் ஸ்ட்ரெஸ் அல்லது சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்னால் அந்த ஸ்ட்ரெஸ் ஆனது வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகும். அப்போ வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகும் பொழுது அது நீள் வாக்கில் உடையும். ஓகேங்க. அடுத்து ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் அல்லது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஆனது எப்படி ஆக்ட் ஆகும்னா அதோட லென்த்தில் ஆக்ட் ஆகும். அப்போ இப்படி ஆக்ட் ஆகும், அதோட லென்த்தில் ஆக்ட் ஆகும். அப்போ அந்த சிலிண்டர் ஆனது எப்படி உடையும் அப்படின்னா இப்படி குறுக்க வாக்கில் உடையும். அது எப்படி உடையுது, ஏன் இப்படி நடக்குது, ஓகேங்க, எதனால இது வந்து இப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் சார்.